ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. என்னை ஈன்றெடுத்து எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி எஸ்விஜே கோவை நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வாராகி ஜோதி நிலையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்கள். பராபவ வருஷத்திய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியானது பிறக்க இருக்கு. அன்னைக்கு மிகச்சரியாக காலை 9:32 சூரிய பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வருட துவக்கத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அடுத்ததாக மிதுனத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு குரு பயிற்சி ஆகி கடகத்துக்கு உச்ச குருவாக ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார். அடுத்ததாக கும்பத்துல பாத்தீங்கன்னா ராகுவும் சந்திர பகவானும் இருக்கிறாங்க. மீனத்தில் புதன் செவ்வாய் சனி பகவான் 3 பேரும் இருக்கிறாங்க. இந்த கிரக அமைப்புகள்ல தான் அந்த வருடமானது துவங்க இருக்கு. ரிஷப லக்னத்தில் ஆண்டானது துவங்க இருக்குது. மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியவர். புதன் செவ்வாய் சுக்கிரன் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது மாத கணக்கில், அதாவது ஒரு மாதத்துல இருந்து அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ள ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவர்கள். வருடக்கோள்களான குரு பகவான். குரு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ராகு கேது அப்படின்னு எடுக்கும்போது வருடத்திற்கு 1.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க. சனி பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வருடக்கோள்களை வைத்துத்தான் அந்த வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அந்த விதத்துல இந்த குரு பகவான் எப்படி இருக்காரு, ராகு கேதுக்கள் எப்படி இருக்காங்க, சனி பகவான் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு பலன்கள் அந்த வருடத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம டிஃபைன் பண்றோம். இந்த வருடத்துல சனி பயிற்சி கிடையாது. திருக்கணிதப்படியும் சரி வாக்கியப்படியும் சரி சனி பயிற்சி கிடையாது. குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணிதப்படி குரு பயிற்சியானது நிகழ இருக்கு. வாக்கியப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சியானது நிகழ இருக்கு. ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருக்கணிதப்படி டிசம்பர் 5ஆம் தேதியும் வாக்கியப்படி நவம்பர் 13ஆம் தேதியும் பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு. இந்த பயிற்சிகள் எல்லாம் வைத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஆன பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். கிரகணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 சூரிய கிரகணங்களும் 2 சந்திர கிரகணங்களும் இந்த வருடம் இருக்கு. ஆனா இந்த கிரகணங்கள் எதுவுமே இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தாக்கங்களும் இந்தியாவில் வாழ்கிற மக்களுக்கு இருக்காது. அதனால நம்ம கிரகணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல சந்திரனானவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருடத்தின் ராஜாவாக குரு பகவான் வராரு. மந்திரியாக செவ்வாய் பகவானும் சேனாதிபதியாக சந்திர பகவானும் வருகிறாங்க. ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்துத்தான் அந்த ஆண்டுடைய பொது பலனானது நிர்ணயிக்கப்படுகிறது. அதன் வகையில பாத்தீங்கன்னா மகர ராசிக்கார நேயர்களுக்கு எத்தகையதொரு மாற்றத்தை இந்த பராபவ வருடம் கொடுக்க போகுது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மகர ராசி அப்படின்னு எடுக்கும்போது சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். மகரமும் சரி கும்பமும் சரி சனி பகவானுடைய ராசிகள். சனி பகவானுடைய ராசிகள் அப்படிங்கும் போது அவங்க கிட்ட கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். எடுத்த விஷயத்த பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம்போக்கு இருக்கும். இப்போ ஒரு விஷயத்த இன்னைக்கு பண்ணணும், இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னா நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு தானே எக்ஸாம், நாளைக்கு சாயந்தரம் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. ஒரு விஷயத்த அன்னைக்கு செய்யணும் அப்படின்னு இருந்தா அடுத்த வாரம் தானே நம்ம அந்த விஷயத்துக்கான இது வரும். ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படிங்கும் போது அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி வைக்கிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மகர ராசி கும்ப ராசியில பிறந்தவர்களுடைய ஒரு சுபாவமாக இருக்கும்.
ஸோ சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்குவது அப்படிங்கிறது ரொம்ப இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா மகர ராசி அப்படிங்கும்போது சனி பகவானுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். ஆடை அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெஸ்ஸை வந்து அழுக்கு இல்லாம நல்ல ஒரு ஒயிட்டா போடணும், இதெல்லாமே வந்து அவர் ரொம்ப விரும்புவார். ஸோ அழுக்கு ட்ரெஸ்ஸு, சுத்தம் பண்ணாத இடம், இதெல்லாமே தான் வந்து சனி பகவான். ஸோ அதெல்லாமே நம்ம தூக்கி நல்ல ஒரு சுத்தம் பண்ண இடம், நல்ல ஒரு துவைச்ச துணி, அதே போல சோம்பேறித்தனம் இல்லாத சுறுசுறுப்பான வாழ்க்கை, இதெல்லாமே நம்ம லைஃப்ல கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சனி பகவானை வந்து நம்ம நல்ல விதமா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு நல்லது செய்யக்கூடியதாக மாற்றிக்கலாங்க. ஸோ இந்த மகர ராசிக்கார நேயர்களுமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால உடற்பயிற்சி எப்பயுமே செய்யறது அப்படிங்கிறது வாழ்க்கையில எந்த ஒரு உடல் நல்ல ஆரோக்கிய பிரச்சனைகள் வராம பார்த்துக்கலாம். ஸோ 2ல் ராகு 8ல் கேது இருக்கக்கூடிய அமைப்பு ஆண்டின் தொடக்கத்துல அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் அது செஞ்சிருவேன் இது செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி வீணா வெட்டியா பேச வைக்கும். பட் அந்த செயல் வந்து நம்ம கிட்ட எதுவுமே இருக்காது. ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா அதுக்கான செயல் இருக்கணும், அதுக்கான செயலை கொடுக்க மாட்டாரு. எதையுமே பிரம்மாண்டமா பேச வைப்பாரு, ஆனா அதை நடத்தி கொடுக்க மாட்டாரு. அதனால யாருக்கிட்டையுமே ஒரு வாக்கு கொடுக்கும்போது கவனமா கொடுங்க. எதுக்காக பேசுறோம், என்னத்துக்காக பேசுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு பேசுங்க. 8ஆம் இடத்தில் கேது பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது பிரயாணம் மேற்கொள்ளும் போது எல்லாமே கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. இல்லைன்னாக்கா ரொம்ப வேகமா போறீங்க அப்படின்னாக்கா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால பார்த்து வண்டியில கவனமா போயிட்டு வாங்க. ஸோ ஆண்டோட தொடக்கத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சியானது நிகழ இருக்கு. குரு பெயர்ச்சி நிகழ்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உச்ச குருவானவர் மகர வீட்டை பார்க்கறதுனால வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மகர ராசிக்கார நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ராசியை குரு பார்க்கறது அப்படிங்கும்போது நம்மளுடைய ராசியை ஒரு புனிதப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம் போயிடும், ஒரு நல்ல தன்னம்பிக்கை இருக்கும், நான் எதையுமே நல்லா செய்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட பிறக்கும். தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் லீட் பண்ணி போகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நல்ல ஒரு உத்வேகம், நம்பிக்கை, தைரியம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ 2ஆம் இடத்தில் ராகு பகவான் அப்படிங்கிறதுனால ஒரு ஆன்லைன்ல ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க, ஆன்லைன்ல டீச் பண்றீங்க, ஆன்லைன் சார்ந்த ஒரு வேலை செய்றீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கீங்க கம்ப்யூட்டர்ல அப்படிங்கும்போது அதுல ஒரு சிறந்த வருமானம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அதுல ஒரு நல்ல லாபம் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பெற்றுக் கொடுப்பாரு. ஸோ ராசியை வந்து குரு பகவான் பார்க்கும் பொழுது சுப காரியங்கள், மங்கள செய்திகள் வீடு தேடி வரும் ஒரு அமைப்பை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு மகர ராசிக்கார நேயர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஆணாக பெண்ணாக இருந்தாலும் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் இருக்கும். அதே போல காதல் செஞ்சுட்டு இருக்கீங்க, லவ்ல இருக்கீங்க அப்படிங்கும்போது காதல் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கூட இந்த வருஷம் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுத்தி கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல தேஜஸ், ஒரு நல்ல தெய்வ பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இந்த வருடம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு உண்டு. அதே போல ராசியோட அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 3ஆம் அதிபதி, அதாவது 3ஆம் அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதனால் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சியில தொட்ட காரியத்துல வெற்றி கொடுக்கும். முயற்சிகள் வந்து வெற்றிகரமாக அமையக்கூடிய ஆண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அதே போல உங்களை சுறுசுறுப்பா மாற்றி உங்களுக்கு கௌரவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல மரியாதை சொசைட்டில பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே இந்த வருடம் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைன் சார்ந்த வேலைகள் ஏதாவது செய்றீங்க அப்படிங்கும்போது அதுலேயுமே ஒரு நல்ல லாபம், அனுகூலம் ஏற்படக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. 2ஆம் இடத்தில் ராகு பகவான் மட்டும் இருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம், வாக்கு கொடுக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போகும்போது எடுக்கக்கூடிய வெற்றிகள் வந்து நமக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள்ல வந்து வெற்றிகள் கிடைக்கும். வீடு நிலம் வாங்குவது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நன்மையில முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வழக்குகள் ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்து வழக்குகள் வெற்றி அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புமே இந்த வருடம் இருக்கு. உங்களுக்கு ஓடாத விற்க முடியாத நிலம், இது வரைக்கும் நிலம் வைக்கவே இல்லைங்க, அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த நிலமும் விற்று லாபகரமானதாக உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய வகையில அந்த மனை வந்து விற்று போகிறதுக்கு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க.
ஸோ எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய வயதிற்கு தகுந்தவாறு நல்ல விதமான பலன்களை வந்து இந்த மகர ராசிக்கார நேயர்கள் அனுபவிக்கிறதுக்கு தகுந்த ஒரு வாய்ப்பை இந்த வருடம் வழங்கும். அதே போல 7.5 சனி அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட முழுமையாக விடுபட்டாச்சு. ஸோ மகர ராசிக்கார நேயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி இதுக்கு மேல ஒவ்வொரு படியாக வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகத்தான் வரக்கூடிய வருடங்கள் இருக்கும். அதே போல இந்த பராபவ வருடமுமே வந்து பாத்தீங்கன்னா உழைப்பிற்கு தகுந்தவாறு வெற்றி அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த வெற்றி கிடைக்கும். இல்லை நான் உழைக்கவே மாட்டேன், சாப்பிட்றதுக்கு எனக்கு எல்லாமே இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, நான் உழைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுல சும்மா இருந்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு பெனிஃபிட்டையுமே வந்து அவங்களால என்ஜாய் பண்ண முடியாத ஒரு சூழல் தான் உருவாகும். ஸோ உழைப்புக்காரகன் இந்த மகர ராசியோட அதிபர் அப்படிங்கிறதுனால உழைப்பின் பேர்ல நீங்க எவ்வளவு உழைத்தாலும் அதற்கு தகுந்த வெற்றி, அதுக்கு தகுந்த வருமானம் வந்து சேரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. இந்த ஆண்டு மட்டும் இல்லை, எப்பவுமே நல்ல உழைக்கிற பட்சத்துல இந்த மகரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து கிடைக்குங்க. ஸோ 8ஆம் இடத்தில் கேது பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது விநாயகர் வழிபாடு செய்வது இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் தாக்கத்திலிருந்து நம்ம வெளிவரதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வழிபாடாக இருக்கும். ஸோ விநாயகர் வழிபாடு, ஸோ வீட்டில் டெய்லி வேலைக்கு கிளம்பும் போது விநாயகர் வழிபாடு செய்யறது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போய் விநாயகர் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாக்கா யமகண்டம் டைம்ல போய் விநாயகர் வழிபாடு செய்யறது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றி கொடுக்கும். ஸோ எப்பவுமே கேது அப்படின்னு சொல்லிட்டு 2-8ல் இருக்காங்க, 5ல் இருக்காங்க, கேது திசை நடப்புல இருக்கு அப்படிங்கும்போது விநாயகரை தான் பிடிச்சுக்கணும். ஸோ விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு எந்த அளவுக்கு நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த கேது பகவானுடைய தாக்கத்திலிருந்து வெளிவரதுக்கு இந்த வழிபாடுகள் நமக்கு ரொம்ப உதவிகரமா இருக்குங்க. ஸோ இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல விதமான பலன்கள், உழைப்பிற்கேற்ற வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மகர ராசிக்கார நேயர்களுக்கு விளங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.